இவங்க வேலை செஞ்சுதான் உங்க தெரு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க வீடு சுத்தமா இருந்துச்சு, இவங்க வேலை செஞ்சுதான் உங்க கோவில் சுத்தமா இருந்துச்சு. உங்களுடைய அழுக்குகளை சுமந்தவங்க இன்னைக்கு நடுத்தருல நிக்கிறாங்கன்னா யாருமே கூப்பிட்டு பேசலன்னு சொன்னா இது நல்லதே இல்ல. போராட்டத்துக்கு தீர்வு காண்றதுல நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. இல்லப்பா இப்படிதான் ஆயிடுச்சு, பிரைவேடைஸ் பண்றோம், நான் அவங்களே உங்களை எடுத்துக்க சொல்றோம், போறேன் வரேன்னு நீங்க சொல்லுங்க. நிறைவேற்ற முடியலங்கிறது ஒரு தீர்வு வந்துதான் ஆகணும். இனிமே தனியார் மயமாக்கலை ஏற்கவே முடியாது. இந்த மாதிரி எங்களெல்லாம் தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஏதோ ஆந்திராக்காரன் ஒப்படைக்கிறீங்க. அப்புறம் தமிழர்கள் சொல்லி வீசி முறுக்கத்துல என்ன இருக்கு, என்ன நியாயம் இருக்கு? பணத்தை சுரண்டதுன்னா உனக்கு ஆந்திராவும் பிரச்சனை இல்ல, யூபியும் பிரச்சனை இல்ல, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை நீங்க கொடுக்குறீங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்கே இருந்து வந்தேனோ, எந்த புழுதியிலிருந்து எந்த மண்ணிலிருந்து நான் புறப்பட்டு வந்தேனோ அந்த உறவுகளுக்காக குரல் கொடுப்பதுதான் எனது கடமை. அந்த அடிப்படையில கொரோனா தொற்றிலே துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக பணியாற்றினார்கள் என்று அவர்களை பாராட்டுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்களுக்கு பணி நிரந்தரமே கிடையாது, பணி பாதுகாப்பே கிடையாது. யாராவது ஒரு கான்ட்ராக்டரோ யாராவது ஒரு அதிகாரியோ அவன் சொல்லுகிற வேலைக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அவன் சொல்லுகிற வேலையை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வர முடியவில்லை என்று சொன்னால் நாளையிலிருந்து நீ வேலைக்கு வராது என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. ஆகவே பணி பாதுகாப்பும் இல்லை, ஊதிய உயர்வும் இல்லை. சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு முதலில் இந்த அரசு அதை உறுதிப்படுத்த வேண்டும்.